என்னுடைய சின்ன சாட்சி நான் சொல்லிட்டு முன்னுக்கு போகிறேன். இதே பிப்ரவரி மாதம் 22வது வருஷம் 15ஆம் தேதி நான் ஆந்திர மாநிலத்துக்கு நான் காரில் போயிட்டு இருந்தேன். போயிட்டு அவங்க ஒரு மீட்டிங் இருந்தது. மீட்டிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது எனக்கு பயங்கரமான செஸ்ட் பெயின். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 22வது வருஷம். ஸோ என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஜெல்சிலர் மாத்திரை போடுறேன், ரேனிடைன் 2-3 போட்டாயிடுச்சு. ஆனால் பெயின் குறையவே இல்லை. எனக்கு தெரியுது சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு எனக்கு தெரியுது. உள்ள ஏதோ நடக்குதுன்னு தெரியுது. ஆனால் மெல்லமாக உதயகிரி என்கிற பகுதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியை ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு வந்துட்டு நெல்லூருக்கு கொண்டு வந்துட்டேன். நெல்லூருக்கு கொண்டு வந்த பிறகு என் மனசை சொல்லுது ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. நான் நினச்சேன், இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா யார் பாப்பா, எப்படி ஃபேமிலி, எப்படி என்ன பண்ணுறது, யாருக்குன்னு தெரியும் அப்படின்னு யோசித்து சரி ஓகே 1வது ஜெபம் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி நேராக ஒரு 7-8 மணி இருக்கும் புறப்பட்டோம். காரில் புறப்பட்டு நார்மலாக நெல்லூர்லேருந்து எங்களை சென்னைக்கு வரத்துக்கு நல்லா ஸ்பீடாக வந்தோன்னா ஒரு 2 hours 2.5 hours வந்துடுவோம். நானும் ஒரு 5 மணி நேரமாக ஓட்டுறேன் அந்த வண்டியை. பொறுமையாக 30, 40, 30, 40 எல்லா வண்டியும் எங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பெயினில் எதுவுமே பண்ண முடியல. என்னால் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ண முடியல. எது வந்தாலும் கொஞ்சம் அப்படியே லேட்டாக எல்லாமே ஸ்லோ என் மைண்டு சொல்லுது. ஆனால் என்னோட பாடி வந்து அதுக்கு என்ன ப்ரிப்பேர்டாக இல்லை அதை எதிர்கொள்றதுக்கு, அல்லது ப்ரோஆக்டிவாக இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே அதெல்லாம் சரியா போய்ட்டு மறுநாளைக்கு காலையில் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டோம். மறுநாளைக்கு காலையில் எழுந்து சொல்கிறேன் எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு. மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம்னா இசிஜி எடுக்கிறது போனோம். அது என் ஃப்ரெண்டுடைய கடை தான். நாங்கள் போய் இசிஜி எடுத்து பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் இசிஜி வந்து நல்லா இல்லை. பேட் ரிப்போர்ட். 2வது நான் சொன்னேன், நீ எடுத்த இசிஜி சரியில்லை, மறுபடியும் இன்னொரு இசிஜி எடு அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு, இன்னொரு இசிஜி எடுத்து அதில் குட்டுன்னு வந்துச்சு. நான் பேட் தூக்கி போட்டு குட்டு மட்டும் வச்சுக்கிட்டேன். நான் நல்லதான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் இந்த ரேனிடைன் டேப்லெட் போட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டேன். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக மறுபடியும் வலி, அட்டாக்லேயே இருக்கிறேன். 3 நாள் வீட்டில் இருக்கிறேன். அட்டாக் வந்து வலி ஃபுல்லாக பயங்கரமான வலி. மறுநாளைக்கு என்னால் முடியல. நான் சொன்னேன் என்னால் முடியல, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதே இசிஜி தான் எடுத்து பார்த்தாக்கா நல்லா இருக்கு இசிஜி, தெரியல. அப்போ நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க ஒரு இன்ஜெக்ஷனுக்கு நாங்கள் போடுறோம் குறைஞ்சிரும் அப்படின்னாங்க. எமர்ஜென்சியில் போனோடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு எனக்கு ஒன்றும் குறையல. அப்போ சொன்னேன் எனக்கு வலி குறையவே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, நம்ம எக்கோ எடுக்கலாம், 3D எக்கோ எடுக்கலாம். எக்கோவில் பார்த்த உடனே தான் கண்டுபிடிச்சாங்க அங்கே பிளாக் இருக்குன்னு. மறுபடியும் அன்னைக்கு பிளாக் இருக்குன்னு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் நாள் தான் ஆன்ஜியோ எடுத்து பார்த்தா தான் 3 பிளாக் இருக்கு, உங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சர்ஜரிக்கு பேசிட்டு இருக்கும்போது அட்மிட் ஆயிருந்தப்போ பில்ராத்தில். இனி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து மறுபடியும் வீட்டுக்கு தான் வந்தேன். இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட போகல. என்ன தைரியம் எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்று தான், கர்த்தர் யாரை வைக்கணும் யாரை எடுக்கணும்னு அவர் கையில் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் ஒரு நிமிஷத்துல அப்படியே கொலாப்ஸ் ஆகுறாங்க. சில பேர் எனக்கு 4 நாள் 5 நாள் ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். ஹாஸ்பிட்டலுக்கே போகாம ஆண்டவர் கிருபையாய் நடத்தி வருகிறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2022 பிப்ரவரி 23ஆம் தேதி எனக்கு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி நடந்தது. ஆனா கர்த்தர் ஒரு நன்மை குறைபடாதபடி கர்த்தர் காத்து வருகிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கைகளை விரித்தோர் ஆமென் சொல்லுவோமே. ஆமென், ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினார், இனியும் நடத்துவார். இது வரலாம் ஒரு நன்மை குறைபடலை. ஐ எம் குட், நான் நல்லா இருக்கிறேன், ஓடிட்டு இருக்கிறேன், நல்ல வேலை செய்கிறேன், பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ஆப்ரேஷன் அப்போ எனக்கு 83, 84, 85 கிலோ இருந்தேன். வல்ல குண்டா இருப்பேன். இப்போ அது குறைஞ்சிச்சு, 75, 76க்கு வந்துட்டேன். அதனால ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் வயசு கூட கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ சும்மா சொன்னேன், ஏறிதான் போகுது. அதனால கொஞ்சம் மனசுக்கு ஆசைப்படுறேன், வேற எதுவும் இல்லை. ஸோ கர்த்தர் என்னை காத்தார். ஆண்டவர் என்னை காத்த கர்த்தர் உங்களையும் காக்க அவர் வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ 4 வருஷம் முடியுது.
5வது வருஷத்துல நான் 3 வருஷம் முடியுது. 3 வருஷம் முடிஞ்சிட்டு 4வது வருஷத்துல பிரவேசிக்க போறேன். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக செபித்த ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் உங்களை பெரிய காரியங்கள் கர்த்தர் காண பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆரோனுடைய குடும்பத்தாரே, ஆரோனுடைய குடும்பத்தாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் லேவியர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள். ஆரோனுடைய குடும்பத்தார் வேதத்துல வாசிக்கும் போது, சங்கீதத்தில் வேதத்தில் அழகா சொல்லப்படுது, ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறதா. இந்த சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதில்லை. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆரோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆரோனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, ஒரு நாள்ல கர்த்தருடைய காரியங்களை குறித்து ரஹதீம் என்னப்பட்டதான ஒரு பெரிய ஒரு மலை மேல மோசே அமர்ந்திருந்தான். மோசே அமர்ந்திருந்த போது அங்க ஒரு பெரிய அமாலேக்கிற்கு விரோதமாய் ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. நல்ல கவனிங்க, அந்த யுத்தத்துல வெற்றி பெற வேண்டும் என்றால், அந்த ராஜாவுக்கு விரோதமாய் வெற்றி பெற வேண்டும் என்றால், கர்த்தர் சொன்னார், மோசே நீ அந்த பெரிய மலை மேலுக்கு போ, அந்த மலை மேல ஒரு 2 கையை மேல தூக்கு, அந்த கைகளை உயர்த்திருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெறுவார்கள். அப்படி இல்லைன்னா அமாலேக்கு ராஜா என்ன பண்ணுவான்னா அவன் வெற்றி பெற ஆரம்பிப்பான். நல்ல கவனிங்க, யுத்தம் பண்ணுவது யாருனாக்கா யோசுவா. எல்லாம் ஈஸியா சொல்லுவீங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். பிரச்சனை யார் கொடுத்தது? பிசாசு. யார் ஜெயம் கொடுத்தது? கர்த்தர். ஏன் எனக்கு ஒரு தூக்கம் வரல? பிசாசு தூக்கம் கொடுக்கல. அப்படியே டப்புன்னு தூக்கம் உன் மேல போட்டுருவோம். ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து நேரா கேட்க போறான் அவன் நம்மளை பார்த்து, என்னன்னு, நான் சும்மா இருந்தாலும் என்ன நீ விடவே மாட்டேற, எப்போ பாரு என்ன இழுத்துவே இருக்கிற நீ. நல்ல கவனிங்க, மலைக்கு கீழே யுத்தம் நடைபெறுகிறது. யோசுவா யுத்தங்களை செய்கிறான். பட்டயத்தினால் அல்ல, உன்னுடைய பலத்தினால் அல்ல, உனக்கு இருக்கிற ஈட்டினால் அல்ல. ஆனா ஒரு மனுஷன் யாருக்குமே தெரியாம எங்கேயோ ஒரு மலை மேல யாரும் பார்த்திடாத போது, அமாலேக்கிய ராஜாவாக அந்த ராஜா பார்த்திடாத போது ஒரு மனுஷன் கைகளை உயர்த்தி நின்று கொண்டிருக்கிறான். எனக்கு கேட்கிற தேவஜனமே, ஆனா களத்திருக்கிற நினைக்கிறாங்க, என்னுடைய பலத்தினால நான் ஜெயிச்சோம், என்னுடைய பட்டயத்தினால நாங்க ஜெயிச்சோம், என்னுடைய குதிரைகளினால நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு அவன் நினைக்கிறாங்க. எனக்கு அநேக பேர் அப்படிதான். நான் படிச்சேன்ல, அந்த படிப்புனால்தான் அந்த வேலை கிடைச்சது. நான் பிசினஸ்ல அங்க கத்துக்கல, அந்த பிசினஸ்னாலதான் இந்த பிசினஸ் பண்ணேன். ஹலோ, நீ எதை கத்துக்கினாலும் எதை பண்ணாலும் யாரோ உனக்காக 2 கைகளை உயர்த்தி எங்கேயோ நின்று இருக்கிறாங்கப்பா. உன் கண்ணுக்கு தெரியாது, உன் கண்ணுக்கு புலன்படல, ஆனா உன்னை அறியாமல உனக்காக கைகளை உயர்த்திருக்கிற யாரோ ஒருத்தங்க நின்று இருக்கிறாங்க. அதனாலதான் களத்துல நீ ஜெயித்து வருகிற. இம்மட்டும் கர்த்தரை நடத்தி வருகிறார் அப்படின்னா அது சாதாரண இல்ல. எனக்கு கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஜெயிக்கணும்னா கண்டிப்பா ஒரு ஜெபம் இருக்கணும். எல்லாத்துலயும் சொல்லுவாங்க ஒரு பேக்கப், பவர் பேக்கப், டேட்டா பேக்கப் சொல்லுவாங்களா? ஆமா, தெரியல பாருங்க. இன்வெர்டர் எல்லாம் வச்சிருப்பாங்களே, கரண்ட் போச்சுன்னா இன்வெர்டர் என்ன ஆகும்? டக்குன்னு ஆன் ஆகும். அது என்ன சொல்லுவாங்க? பேக்கப் அப்படின்னுவாங்க. இது போயிடுச்சுன்னா அது வேலை செய்யும். அப்படி அதே மாதிரி உனக்கு பேக்கப் ஒருத்தர் இருக்கணும். பின்ன ஒருத்தர் அழுது புலம்பி ஜெபிக்கிறவங்க இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அழுது புலம்புகிற ஸ்ரீகளை கொண்டு வா, கர்த்தர் அழைக்கிறார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு யோசிக்க வேண்டிய 2 கேரக்டர்ஸ் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். யார் அந்த கேரக்டர்னு பாத்தீங்கன்னா, ஹூரு அண்ட் ஆரோன். ஆரோன், ஹூரு, HUR தமிழ், சாரி இங்கிலீஷ்ல. ஹூரு என்னப்படுகிற ஒரு மனுஷன். 2 கேரக்டர் நம்ம இடத்துல பார்க்கிறோம். ஹூரு அப்படின்னா லிபர்ட்டி அப்படின்னாக்கா விட்னஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல அர்த்தம். எனக்கு கேட்கிற தேவஜனமே, அந்த ஹூரு என்ன பண்ணினான் அப்படின்னு பார்த்தா எதுவுமே பண்ணல, எதுவும் பண்ணல. மோசே 2 கைகளை மேல உயர்த்தி நிக்கிறான். அந்த கைகள் என்ன பண்ணுகிறதுனா கொஞ்ச நேரம் நிக்க முடியுது. அது பிறகு அந்த கை என்ன பண்ணும் சொல்ல மாட்டீங்க, கீழே அப்படியே இறங்கும். நமக்கு அப்படித்தானே?
எல்லாம் ஜெபிக்க, கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமே அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல எல்லா கையும் மேல இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுனாக்கா அப்படியே 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 3 நிமிஷத்துல பார்த்தனா கை இப்படி இருக்கும், 4 நிமிஷத்துல பார்த்தா இப்படி இருக்கும். ஏன்? அப்படித்தான் கை வலிக்கும், பிளட் சர்க்குலேஷன் ஆகாது, நமக்கு இந்த கிராவிடேஷன் விரோதமா நிக்க முடியாது. எனக்கு கேட்கிற தேவஜனமே நல்ல கவனிங்க, மோசேவுடைய கைகளும் அப்படிதான். அது மிகவும் பயங்கரமான வெயிட்டாய் மாறினபடினால அவன் கைகளை கீழே இறக்கிறான். இவன் கை கீழே இறக்கினா அமாலிக்க ராஜா வின் பண்றான், எதிரிகள் வெற்றி கொள்கிறார்கள். என்ன செய்வது? திடீர்னு ஒரு ஐடியா வருது. ஆரோனும் ஊரும் 2 பேர் சொல்றாங்க, நீ இந்த ஒரு கல்லை வைத்து அந்த கல்லை மேல நீ உட்காரு, உன் கையை மேல தூக்கு, நான் என்னுடைய புஜத்தை தரேன், என்னுடைய ஷோல்டர் நான் சப்போர்ட் பண்றேன், இது மேல கையை வச்சுக்கோ, மேல கையை தூக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கட்டும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், தோல் அட்லீஸ்ட் நீ கையை தூக்குறவனா இல்லைனாலும் என்ன கொடுக்கிறவனா இருக்கணும். சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் எனக்கு கை தூக்கல நிக்க முடியாது பாஸ்டர், ஜெபிக்கலாம் தெரியாது பாஸ்டர். ஒரு நிமிஷம் மேல ஜெபம் போன வாரத்தை ஒரு அம்மா மீட் பண்ண, அவன் சொல்றாங்க, எப்படிதான் ஜெபம் பண்ணீங்க தெரியல, 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க, எனக்கு 2 நிமிஷம் மேல வர மாட்டேது. சோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை எல்லாம் காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆமேன். அவள்தான் பாஸ்டர் வருது. எப்படி பாஸ்டர் ஜெபிக்கிறது? உன்னால கையை தூக்க முடியலன்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்? தோல் கொடு. கை தூக்குறவங்களுக்கு தோல் கொடு. உனக்காய் கைகளை தூக்கி நிக்கிறவங்களுக்காய் தோல் கொடு. கர்த்தர் உன்னை ஒரு நாளிலே ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. இத ஊருவை பார்த்தபோது, ஊரு எப்பேற்பட்ட மனுஷன் அப்படின்னா காலேபுடைய சந்ததியில் வருகிறவன். காலேப் என்ன சொல்லப்படுகிறதான ஒரு மனுஷனுடைய சந்ததியில வருகிற இந்த ஊரு காலேப் என்ன தெரியுமா? அது பேருடைய அர்த்தம் தெரியுமா? நாய், டாக். அநேக அர்த்தத்துல ஒரு அர்த்தம் என்னது கேட்கல. நம்மளை பார்த்து யாராவது சொன்னாக்கா, இன்னும் இன்ட்ரடக்ஷன்ல இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் முன்ன போல, இந்த மனுஷன் எனக்கு என்ன பண்ண போறாரோ. என்னது காலிப்னா என்ன கேட்கல. நாய் தெலுங்குல சொன்ன பாகார்த்தம் மதுமைக்கும் கொக்கா, டாக்னு இருக்கீங்களா? யாராவது நம்மளை பார்த்து டாக்னு சொன்ன ஒத்துப்பீங்களா? நன்றி இல்லாத புரியல. நானா சொன்னேன்? நல்ல கவனிங்க. கேவலமாய் திட்டுறது, கேவலமா பேசுற அந்த வார்த்தை, அந்த வார்த்தை கொண்டு வருகிறதான அந்த சந்ததியில வருகிறதான இந்த ஊரு அவன் செய்கிற காரியம் என்ன? அங்க இருக்கிறதான கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிற இந்த மோசேவுக்கு அவனுடைய கைகளை கீழே போய் தன் தோலை கொடுத்து நிற்கிறான். நல்ல கவனிங்க, அவன் ஜெபிக்கல, அவன் அந்த இடத்துல யுத்தம் பண்ணல, அவன் ஆண்டவருக்காக எந்த காரியம் பண்ணல. ஆனா ஜெபிக்கிற மனுஷனுக்கு, ஜெபிக்கிற அல்லது இந்த மோசேக்கு தன் தோலை கொடுத்தான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு தோல் தான் கொடுத்தான். ஆனா கர்த்தர் என்ன கொடுத்தாரு தெரியுமா? இன்னைக்கு நாம நினைக்கிறோம், நான் சபையில பெருக்கிறதுனால, சபையில இந்த வேலை செய்யறதுனால, ஆண்டவருக்காக இந்த சின்ன வேலையை செய்யறதுனால, ஆண்டவருக்காக நான் கொடுக்கறதுனால ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாரு, ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவாரு, நான் ஆண்டவருக்கு செய்யறதுனால, ஆண்டவருக்காய் வைராக்கியமா இருக்கிறதுனால, நான் ஆண்டவருக்காய் பரிசுத்தமா இருக்கிறதுனால, ஆண்டவருக்காக நான் காரியங்களை செய்வதனால, என் நேரத்தை கொடுக்கிறதுனால, என் தலந்துகளை கொடுப்பதனால, எனக்கு இருக்கிற வாய்ப்புகளை கொடுப்பதனால ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஊருவை ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமன்ற கரங்களை மேல உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊருவை ஜஸ்ட் கரத்து கீழே தான் நிக்க சொன்னாங்க. ஆனா கர்த்தர் ஊருவை எப்படி திரும்ப கொண்டு போனாரு? மேல கர்த்தர் கொண்டு போயிட்டார். உன்னதமான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க நினைக்கலாம் இந்த வேலை கர்த்தருக்கா செய்தா கர்த்தரனை ஆசீர்வதிப்பாரா? ஆண்டவருக்காக இந்த சிறிய வேலை செஞ்சா கர்த்தரனை உயர்த்துவாரா? என் பிள்ளைகளை உயர்த்துவாரா? நல்ல கவனிங்க, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். ஆண்டவர் பிள்ளை மேல கர்த்தர் கை வைக்கிறாரு. அதே விதமாக ஒருவேளை நீ ஆண்டவருக்காய் வைராக்கியமா நின்றால் கர்த்தர் உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
ஊருக்கு தோல் கொடுத்தான். பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி எங்கேயோ கொண்டு போயிட்டார். ஒருவேளை நீ குறைப்பட்டிருக்கலாம். நீ இந்த இடத்த ஒருவேளை நீ பலவீனப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உன் கையில ஆஸ்தி அந்தஸ்து இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஊருவை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளும் பின்வர சந்ததியிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஊருவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்னு சொல்லி கொஞ்சம் நான் உங்களோட கூட பேசும்படிக்கு வாசிக்கிறேன். வாசிக்க கேட்கலாம். என்னோடு திருப்பி கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஊரின் குமாரன் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்தான். ஒரு நிமிஷமா 7வது வசனத்தை வாசிங்க. ராஜா உணவு பொருட்களை சேகரிக்கிற தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். யாருக்கு? எந்த ராஜாக்கு அப்படின்னா 1வது வசனத்தை வாசிங்க. 4:1. போதும். நல்ல கவனிங்க. இந்த உணவு காரியங்களை பதப்படுத்துவதற்காக, இந்த உணவு காரியங்களை பார்ப்பதற்காக ஒரு 12 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 12 பேர்ல ஒருவன் ஊருவின் குமாரன். நல்ல கவனிங்க. ராஜாக்கு அல்லது ராஜா கூட இருக்கிறவன், ராஜாக்கு பக்கத்தில் இருக்கிறவன். எனக்கு கேட்கிற தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களை ராஜாக்களாகவும் லேவியராகவும் கர்த்தர் மாற்றுகிறார். ஒன்றுமில்லாத நம்மள ராஜாக்களோடு அமர செய்கிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உண்மையா உங்களை பார்த்து சொல்றேங்க, நாம செய்கிற சிறிய ஆண்டவருக்காக செய்யற காரியங்கள் எப்பேற்பட்டதா இருக்கலாம்னாக்கா, உங்களுடைய பார்வையில இது செஞ்சா நான் ஆசீர்வதிப்பாரா, இது செய்யறதுனால என் குடும்பம் நல்லா இருக்குமா, இதை பண்றதுனால என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்களா அப்படின்னாக்கா, நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் செய்வதினாலும், நீ ஆண்டவருக்காக உண்மையாக செய்கிறதுனாலும் ஆண்டவரும் பிள்ளைகளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்னா, சாலோமான் ராஜா பக்கத்துல உட்காருகிற அந்த கிருபை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சாலோமன் ராஜானா சாதாரண நினைக்கிறீங்களா? சாலோமன் யாரு? தாவீதின் குமாரனாகிய சாலோமன் ஞானத்தில் சிறந்தவர். அவர் வரலாம், அவர் மாதிரி இது வரலாம் யாரும் பிறந்ததும் கிடையாது, பிறக்க போறதும் கிடையாது. உன்னதமான ஞானம் கொண்ட மனுஷன். ஆண்டவர் அவனுக்கு அவ்வளவு பெரிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இன்றைக்கு உண்மையாகவே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இயேசுவானவர் பிறக்கிற அந்த ஜீனியாலஜில, ஆண்டவருடைய ஜீனியாலஜில இப்ப ஊருவின் குமாரன் அந்த இடத்துல போய் அமர்ந்திருக்கிறான். ஏன் தெரியுமா? ஒரு நாள்ல தன் தகப்பன் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு, தன் தீர்க்கதரிசிக்கு, தன் நடத்தினவர்களுக்கு தோல் கொடுத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நான் இந்த இடத்துல இப்படி நிக்கிறேன்னா எனக்கு பின்னாடி நிறைய ஜபம் இருக்குது. எங்க பாட்டி ஜபம், எங்க அப்பா அம்மா ஜபம் இருக்கிறதுனாலதான் நான் இங்க இப்படி இருக்கிறேன். நான் நம்புறேன், ஊரன் குமாரன் சும்மா போய் அங்க நிக்கல. உணவு பாதுகாப்பு. இன்னைக்கு நிறைய பிரச்சனை வருது. எது? நேத்து என் மனைவி அந்த ஷார்ட்ஸ்ல பாத்துட்டு இருந்தான். அந்த சின்ன குழந்தை ஒருத்தன் வந்து பேசுறான். என்ன பேச்சு பேசுறான் அவன்? எங்க மனைவிக்கு பார்த்தோம், ஒரே சந்தோஷம். பாரு எப்படி பேசுறான். நான் சொன்னேன், அது ஏமா அப்படின்னா, சும்மா கம்னு இருப்பா, எதை பார்த்தாலும் ஏ என்ற அந்த குழந்தை என்ன பேசுது? அப்படி பேசுது. அது குழந்தையா? அது கிடையாது. ஹல்லேலூயா. அதை ஏமாத்துது. நான் ஒண்ணு ஏஐ பார்த்தேன். ஒருத்தர் வந்து நிக்கிறாரு லைன்ல, ஒரு அம்மா டக்குன்னு என்ன வர்றாங்க, அந்த குழந்தை உட்கார்ந்து இருக்குது. ஏமா லைன்ல சீக்கிரமா வர?
உனக்கு இது ரேஷன் கடையில பணம் கொடு. ஏங்க ரேஷன் கடையில எனக்கு பணமே வரலங்க, உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது போமா அப்படின்ற அந்த குழந்தை. நம்ம கோவம் வருது, எனக்கு ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னாக்கா, ஏன் நேத்தே உங்க வீட்டுக்காரரை வந்து வாங்கிட்டு போயிட்டாரு, அதனால உனக்கு நானு கொடுக்க முடியாது. இல்லையே அப்படின்னா, இல்ல இப்ப நேரா போயிட்டு டாஸ்மாக்ல பாரு, அங்க இருப்பாரு. அவன் வந்து வாங்கிட்டு கூட போய் அங்க செலவு பண்ணது ரெடியா இருக்கு. அந்த குழந்தை என்ன மாதிரி பேசுதுங்க, நல்ல கவனிங்க. நீ ஒருவேளை ஆண்டவருக்காக தோள் கொடுத்தால் கர்த்தர் மறக்கிறவர் அல்ல. வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் நிமித்தமாய் நாம் படுகிற பாடுகளை அவர் மறப்பதற்கு அநீதியின் கர்த்தர் அல்ல. ஆண்டவர் தாமே அந்த ஊரு ஒரு நாளில அந்த கைகள் பலமாய் அல்லது பயங்கரமாய் வேதனையாய் இருந்து நிரம்பின போது கைகள் கீழே இறங்குகிறது. அப்ப தோள் கொடுக்கிறவனாய், அந்த ஊழியக்காரனுடைய கரங்களை உயர்த்துகிறவனாய், அந்த ஜெபத்துக்கு தோள் கொடுக்கிறவனாய் அவன் பக்கத்துல நின்னதுனால ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை கர்த்தர் கண்டார், தன் ஊழியத்தை கர்த்தர் கண்டார், அவனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்களையும் கர்த்தர் ஒரு நாள் தோள் கொடுத்த உன்னை ஆண்டவர் மறக்கவே மாட்டாரு. ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இடம் கிடைக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. 12 ஆபீசரை தெரிந்து கொள்கிறான். 12 பேரை தெரிந்து கொள்ளும் போது அந்த 12 பேர்ல ஒருத்தன் ஊருடைய மகனா இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு நாள்ல எருசலேம் அலங்கம் சுட்டரிக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட போது நெகேமியா என்ன பண்ணுகிறான்னா, எப்படி ஆகிலும் இந்த எருசலேமுடைய பிராகாரங்கள் அல்லது அலங்கம் திருப்பி கட்டப்படணும், மறுபடியும் கட்டப்படணும் ஆண்டவரே. அவன் அழுது புலம்புகிறான், அவன் செபிக்கிறான், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பினான். அவன் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்கேயோ இருக்கிறவன் இவங்களுக்காக வேதனைப்பட்டான். நெகேமியா எங்க இருக்கிறான்? ஒரு ராஜா கிட்ட இருக்கிறான். ராஜா கிட்ட என்ன வேலை? சாப்பாடு கொடுக்கிற வேலை. சாப்பாடு கொடுக்கிற வேலை இருக்கிறவனுக்கு அவனுக்கு சாப்பாடு குறைஞ்சிருமா? புரியல. கேன்டீன்ல வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போகுமா? அது எப்படி எல்லாம் போகும்? அது இல்ல எப்படி போகும்? அவங்க எடுத்து வச்சுதான் நம்மளுக்கே கொடுப்பாங்க. நல்ல கவனிங்க. அப்போ அந்த நேரத்துல அவன் ஆண்டவருடைய பாதத்துல அழுது புலம்பி செபித்து ஆண்டவருடைய அல்லது எருசலேமுடைய பிராகாரங்களை கட்டுவதற்காக, அலங்கங்களை கட்டுவதற்காக கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க. நான் சொல்லிட்டு கொஞ்சம் முன்னு போடி வாஞ்சிக்கிறேன். அவனுக்கு உதவி செய்யறதுக்கு கூட ஊருடைய மகன். வாசிக்கிற இந்த வசனத்தை என்னோட ஒரு திருப்பி கொள்ளுங்க. நெகேமியா 3:9. ஊரின் குமாரன் ரெபாயா போதும். யார் கட்டினாங்க? 9 வசனத்தை வாசிங்க. அவர்கள் பட்டணத்தின் என்ன பிரபுவாகிய பாரியும் பாதிப்பு கட்டுறதுக்கு யாரும் குமாரன். எங்கிருந்து எங்க போறான் பாருங்க. நெகேமியா காலத்திற்கும் எக்ஸோடஸுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஆண்டுகள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அந்த இடத்துல கேப் இருக்கு. ஆனா கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். ஒரு நாளிலே எனக்காக அவன் செய்த காரியங்கள், எனக்காக தியாகமாய் பண்ணின காரியங்கள், எனக்காக ஒரு நாள் முழுதுமாய் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார்னா அவர் கையை தூக்கணும்னாக்கா இவன் நிக்கணும். ஒரு நாள் முழுதுமாய் எனக்காய் நின்னதினால நான் அவனுக்காக என்ன வேணா செய்வேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? ஒரு சின்ன வேலையை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோமா?
ஆண்டவருடைய காரியங்களுக்காக நம் நேரத்தை கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு அநேக நேரத்துல ஆண்டவருக்கு நான் ஏன் செய்யணும், சர்ச்சுக்கு நான் ஏன் செய்யணும், சபைக்கு நான் ஏன் பண்ணணும், சபையில நான் ஏன் அந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை செய்யணும், நான் நல்லதுதான் செய்வேன், நான் அப்படிதான் செய்வேன், இப்படிதான் செய்வேன். அநேக நேரத்துல நம்மள நாம உயர்த்தி வச்சுப்போம். ஆனா ஹூர் ஒண்ணும் பண்ணல. கைய தூக்கின பிறகு கையுக்கு தோல் கொடுத்தான். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் எந்த வேலை கொடுத்தாரோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த வேலையில நீங்க உண்மையாகவும் உத்தமமாகவும் ஆண்டுடைய சமூகத்துல நீங்க நின்றீங்க அப்படின்னா கர்த்தர் கண்டிப்பாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி இருந்தது. அந்த பெட்டி 3 மாசங்கள் ஆபேத் யோதோம் வீட்டுல வைத்திருந்தான். அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? அவ்வளவு வளர்ச்சி, அவ்வளவு ஆசீர்வாதங்கள். கர்த்தர் அவனை பெருக பண்ணினார், கர்த்தர்களை ஆசீர்வதித்தார். என கேட்கிற தேவஜனமே, இந்த பெட்டிய இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள வரும்போது ஒருத்தன் போய் அந்த பெட்டி கொஞ்சம் கீழே விழ பார்த்த போது ஒருவனை பெட்டிய கையை வச்ச உடனே அவன் என்ன ஆயிட்டான்? அப்ப அந்த பெட்டி செம்ம டேஞ்சரஸ். உண்மையா பொய்யா? இப்ப அந்த பெட்டி மாதிரி நம்ம சர்ச்சில் ஒண்ணு வைக்கிறோமா? எப்படி இருக்கும்? சர்ச்சுக்குள்ள வருவோம் நம்ம, நல்ல வர்ற நம்ம பாஸ்டர் சாக்கி வைக்கிற மாதிரி நமக்கு எல்லாம் பாய். அதோட நல்ல கவனிங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு கேட்கிற தேவஜனமே, ஒருத்தன் கீழே கடக்கிறத பார்த்து, கீழே விழுறத பார்த்து அதை பிடிச்ச உடனே ஒருத்தன் செத்து போனா, ஒருத்தன் வீட்டுல போய் 3 மாசங்கள் வைத்துக் கொண்டான். ஆபேத் யோதோமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு கேட்கிற தேவஜனமே, ஒரு பெட்டி, கர்த்தருடைய பெட்டி வீட்டுல வைத்த ஆசீர்வாதம் அப்படின்னாக்கா அந்த பெட்டிய செஞ்சவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும்? கேட்கல என்ன சொல்லுது? ஏரோப்ளைன்ல போறதே பெரிய விஷயமா இருந்தா அந்த ஏரோப்ளைன் கண்டுபிடிச்ச எப்பேற்பட்டவனா இருக்கணும்? எனக்கு தெரியலங்க சத்தியமா. எப்படி சொல்றது? ட்ரெயின்ல போறதே ரொம்ப ஈஸியா கஷ்டமா? ஈஸி தான் நம்மளுக்கு இல்ல. ஆனா ஒண்ணு போய் ஏறிடலாம் ட்ரெயின்ல. ஆனா கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம், செஞ்சவனுக்கு எவ்வளவு கஷ்டம். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், அந்த கர்த்தருடைய பெட்டி ஆண்டவர் அவ்வளவா ஞானமாய் தன் ஜனங்களுக்கு சொல்ல, இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும், இப்படிதான் இருக்கணும், இந்த டிசைன்ல இருக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியா சொல்லி வருகிறார். எனக்கு கேட்கிற தேவஜனமே, அதை எல்லாம் சொல்லி இந்த மனுஷனுக்கு புரிய வைத்து அழகாய் நேர்த்தியாய் அதை செய்ய வைக்கணும். ஆனா நல்ல கவனிங்க, அந்த பெட்டியை செய்கிறவர்களுக்கு எவ்வளவு கிருபை இருக்கணும் யோசித்து பாருங்க. உன்னதமான தேவ கிருபை அவங்களுக்குள்ள இருக்கணும். கர்த்தர் அவளை அவ்வளவாய், கர்த்தர் அவளை மெய்யாகவே அவ்வளவாய் நேசித்திருக்கணும். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அந்த பெட்டியை செய்ய வைத்தது யார் அப்படின்னு ஒரு காரியத்தை நான் உங்களோட பேசும்படி வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஊருவின் மகனான ஊரின் குமாரன் வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்வதற்கும் வெள்ளிலும் வெண்கலத்திலும் மரத்து சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் சகலவித வேலைகளையும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக தேவ ஆவியினால் அவனை நிரப்பினேன். போதும். எதில் இருக்கிறான் அவன்? புத்தியிலும் ஞானத்திலும் அறிவிலும் எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய ஆவியினால கர்த்தர் அவனை நிரப்பினார். ஆமென், அல்லேலூயா. இவங்க தாத்தா பேர் என்னது? யோபா. அவங்க அப்பா பேர் ஊரு, அவங்க தாத்தா பேரு காலேபு. காலேபுடைய அர்த்தம் என்ன? ஒரு காலத்துல நாயின்னு கூப்பிட்டாது. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல மோசேவால அழைக்கப்படுகிறான். என்ன தெரியுமா சொல்லப்படுகிறான்? அறிவும்
ஞானமும் புத்தியும் இருக்கு. தேவ ஆவினால நிரப்பப்பட்டவனும். ஒரு காலத்துல பைத்தியமா இருக்கலாம், ஒரு காலத்துல பிரயோஜனம் இல்லாதவனா காணப்படலாம், ஒரு காலத்துல இனிமே வேலைக்கு ஆக மாட்ட ஒரு சிச்சுவேஷனை போல இருக்கலாம், உன்னை உதறி தள்ளி இருக்கலாம், உன் குடும்பம் வேணான்னு சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தர் எந்த குடும்பத்தை பார்த்து அநேக பேர் இவன் நாய் அப்படின்னு சொன்னானோ, ஞானம் இல்லாதவன் சொன்னானோ, இவனுக்கு புத்தி இல்லாத சொன்னானோ, அவர்களை கர்த்தர் வேதத்துல வாசிக்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு கர்த்தர் பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, உங்களை கர்த்தர் மாற்றுகிற நாள் வெகு சீக்கிரமா இருக்கிறது. உனக்கு என்ன இருக்குதோ இல்லையோ, ஆனா கர்த்தருக்கு தோல் கொடுக்கிறவனா நீ காணப்படணும். கர்த்தருடைய ஊழியத்துக்கு தோல் கொடுக்கிறவனா காணப்படணும். ஊழியக்காரனுக்கு தோல் கொடுக்கிறவனா காணப்படணும். சபையில கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறவனா காணப்படணும். ஆண்டவர் அவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தவர்னா, ஆவினால நிரப்பப்பட்டவனாய், ஞானத்தினால் நிரம்பினவனாய். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ பிரயோஜனமானவனா இருக்கலாம், பிரயோஜனம் இல்லாதவனா கூட இருக்கலாம். உனக்கு படிப்பறிவு இருக்கலாம், படிப்பறிவு இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தருக்காக தோல் கொடுத்தீனா, கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சீனா, கர்த்தருக்காக கொஞ்சம் உன்னுடைய வேலைகள், உன் ஞானம், உன்னுடைய தலந்துகள், உன்னுடைய காரியங்கள், உன் நேரத்தை ஆண்டவருக்காக கொடுத்த அப்படின்னாக்கா கர்த்தர் ஒரு நாள் வரும். உன் பிள்ளைகள் எப்படி தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துல எல்லாரிலும் ஞானம் உள்ளவனாய், அறிவுள்ளவனாய், புத்தியுள்ளவனாய், பூரணமான ஞானம் உள்ளவனாய், ஆவினால நிரப்பப்பட்டவனாய் கர்த்தர் அவருடைய ஊருடைய குமாரனை கர்த்தர் மாற்றுவாரனாக்கா. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால படிப்பறிவில்லாத உன் பிள்ளைகளை, ஞானம் இல்லாத உன் பிள்ளைகளை, அறிவாற்றல் இல்லாத உன் பிள்ளைகளை, வாய்ப்பு வசதி இல்லாத உன் பிள்ளைகளை ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நீ நின்று அப்படின்னாக்கா ஒரு நாளில கர்த்தர் உன் பிள்ளைகளை பெரிய காரியங்களை காணப்படும்படிக்கு அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஊருவ கர்த்தர் ஆசீர்வதித்தார்னா சின்ன வேலை. இன்னைக்கு ஆண்டு நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? பெரிய வேலை செய்யணும் ஆண்டு எதிர்பார்க்கல. உன் நேரத்துல கொஞ்ச நேரத்தை கர்த்தருக்கு கொடு. உன்னுடைய வருமானத்துல தசமாபாகத்தை கர்த்தருக்கு கொடு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்காமலே போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தசமா பாகங்கள் கர்த்தருக்கு கொடுப்பதில்லை. வேதத்துல வாசிக்கிறோம், நீங்க தசமா பாகம் கொடுக்காததுனால நீங்க என் கிட்ட திருடுறீங்க, நீங்க திருடர்கள் கர்த்தர் சொல்றாரு. நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, உயர்வு கர்த்தரால மட்டும்தான் வரும். ஆமென், அல்லேலூயா. உயர்வை கர்த்தர் கொடுக்கிறவர். வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 4:19 வாசித்தீங்கன்னாக்கா, வாசிங்க பார்த்துடலாம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளாய் ஆக்குவேன். போதும். ஆமென், அல்லேலூயா. யாரை பார்க்கிறார்னா சீமோன் பேதுரை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பின்னே வாங்க, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். என்னை கேட்கிற தேவச்சனமே, கர்த்தர் எப்படி அழைக்கிறார்னா, அந்த அழைப்பு என்னை பின்பற்றி வா. இங்கிலீஷ்ல ஃபாலோ மீ அப்படின்றாரு. ஃபாலோ மீ அப்படின்னா எழுந்து போனோம். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒருத்தர் அங்க வந்து கூப்பிடுறாரு, இங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. இவங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப இந்த பிளேஸ் காலி ஆகுமா இல்லையா? உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, ட்ரெயின்ல போகும்போது என்ன செய்வோம்? எழும்புவோம். என்னதான் வந்தாலும் சரி, எமர்ஜென்சி ஏதாவது வந்தாலும் சரி, இரு பாத்துக்கலாம், கம்னரு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துப்போம், எழும்பவே மாட்டோம். இல்ல நான் மட்டும் தானா, இல்ல நீங்களும் அது மாதிரி தானா? எல்லாம் அப்படிதானா? ஓகே. ஒரு சீட்டு கிடைக்கூடாது. அந்த இது இந்த மியூசிக் சேர்ன்னு சொல்லுவாங்க, அந்த சுத்தினே இருப்பாங்க. அந்த சேர் ஒரு வாட்டி நம்ம சர்ச்சில் அந்த சேர் வச்ச சர்ச்சை உடச்சு, அந்த சேரை உடச்சு போட்டாங்க. டப்பால் டிபிள் டம்மால் உடச்சு சேரு. அதிலிருந்து நான் அந்த மியூசிக்கல் சேரை கேன்சல் பண்ணிட்டோம். வேண்டாம்ப்பா, இவங்க கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு. நல்ல கவனிங்க, கர்த்தர் அழைக்கிறார், என்னை பின்பற்றி வா. பின்பற்றி வான்னு என்ன தெரியுமா? உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு, உன் தொழில், அவனை பார்த்தாலே சொல்லுகிறார், உன் தொழிலான இந்த மீன் பிடிக்கிற வலைகளை அதே இடத்துல விட்டு என்னை பின்பற்றி
பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் அழைக்கிற அழைப்பு எப்பேற்பட்ட அழைப்புனாக்கா, நீ பரிபூர்ணமாய் அவருக்கென்று வணையப்படணும். அவருக்கென்று நீ முன்குறிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் தாயின் கருவில உருவாதற்கு முன்பதாகவே உன்னை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு நீ தோலை கொடுத்தீனா நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். நீ என் வேதத்தை மறந்தீனா நான் உன் பிள்ளைகளை சொல்ல மாட்டேறீங்க மறந்து போவேன். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு இடத்துல பார்த்தா ராஜாக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் உதவி செய்கிறவனா பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல பார்த்தா கர்த்தருடைய பெட்டியை அவன் அழுது தயார் பண்ணுவதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்துல வாசிக்கப்படி வாஞ்சிக்கிறேன், வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமம் 24:14. ஆரோனும் ஊரும் இடத்துல இருக்கிறார்கள். யாதொரு காரியம் உண்டானால் அவர் உங்களிடத்தில் போகலாம் என்றும் மோசே மலையின் மேல் ஏறின போது போதும். ஒரு இடத்துல ராஜாவுடைய ஆலோசனைக்காரனா இருக்கிறான், ஒரு இடத்துல கர்த்தருடைய பெட்டியை செய்கிறவனா இருக்கிறான், இன்னொரு இடத்துல பார்த்த போது அவனே ஒரு ஜட்ஜா இருக்கிறான். அப்படித்தானே? உங்களுக்கு ஏதோ காரியம் இருந்தால் அவன் எங்க போனோம்? ஊருவும் ஆரோன் இடத்துக்கு போகணும். அவன் அந்த இடத்துல காரியங்களை செய்வான். என்னை கேட்கிற தேவஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களுக்கு மெய்யாகவே ஆண்டவருக்காக தோல் கொடுத்த, ஆண்டவருக்காக வைராக்கியம் நின்ற, ஆண்டவருக்காக கொடுத்த, ஆண்டவருக்காக அது செபித்த எல்லாரையும் கர்த்தர் ஒரு நாளும் கர்த்தர் மறக்க மாட்டாரு. அவளை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, கடைசியா நீ செபிக்கிற ஜெபங்கள் வீணா போகாது, நீ செய்கிற ஊழியங்கள் வீணா போகாது. ஒருவேளை நீங்க ஆசீர்வாதத்தை பெறலாமோ பெற முடியாது தெரியல, ஆனா அநேக தாய்மார்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஆனா நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க சொல்ல மாட்டீங்க, தகப்பன்மாரும் சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க கோச்சிப்பாங்க. எல்லாரும் சொல்றதுதான், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா வாழணும். நான் படிக்கலாம் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னாக்கா ஆண்டவர் இடத்துல நீ செபிக்கும் போது, ஆண்டவருக்காய் வைராக்கியமா நிற்கும் போது, ஆண்டுடைய ஊழியத்துல பங்கெடுக்கும் போது, கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளை எப்படி ஊருவை கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ, எப்படி கர்த்தர் ஊருவை ஆசீர்வதித்து தன் பிள்ளைகளை ஞானமுள்ளவர்களாய், தேசத்திலே அறிவுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றினாரோ, அப்படியே உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு காலத்துல பேரு நாய், ஆனா இப்போ அந்த கர்த்தருடைய பெட்டி செய்யும்போது என்ன சொல்றான்? ஞானமும் புத்தியும் அறிவும் கர்த்தருடைய ஆவினால் பெற்றவன். இன்னைக்கு உன்னை பார்க்கிறவங்க பைத்தியக்காரா இருக்கலாம், ஆனா உன் பிள்ளைகள் வாழ்ந்து மேல வரும்போது சொல்லுவாங்க, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் ஓவர் நைட்ல கர்த்தர் மாற்றுவார். இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் உன்னை பார்த்து இகழ்ந்தாங்களோ, யாரெல்லாம் உன்னை பார்த்து காமெடி பண்ணாங்களோ, யாரெல்லாம் பார்த்து உன்னை பார்த்து தமாஷ் பண்ணாங்களோ, அவர்களுக்கு முன்பதாக என் ஆண்டவர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் தலை தோங்க பண்ணுவார். உன் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நான் என்ன அழைத்தவன கர்த்தர் பெரிய காரியங்களை காண பண்ணுவார். அப்படின்னாக்கா இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், உண்மையான ஒரு ஜெபம், வைராக்கியமான ஒரு ஜெபம், கர்த்தரத்தை செபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஊருவை கர்த்தர் ஆசீர்வதித்ததை போல உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா.